பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 51 அதிகாரம் 10-11 வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆமென். தாவீது ஒரு வேண்டுதலாக வைத்த வார்த்தை. நாமளும் இன்னைக்கு இந்த வசனத்தை ஒரு வேண்டுதலாக ஆண்டவரிடத்துல வைப்போம். தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். நம்மளோட இருதயத்தின் எண்ணங்கள் இருக்குல்ல, யோசனைகள், இருதயத்தில் தோணுகிற எண்ணங்கள் எல்லாமே இல்லை சுத்தமாக இருக்கணுங்க. சுத்தம் அப்படின்னா இந்த வேதத்துக்கு அடுத்து, கையில் இருக்கிற இந்த சத்தியம், அவருடைய வார்த்தைக்கு அடுத்து புறம்பாக இருக்கிற எல்லாமே அசுத்தமான காரியம். ஒருத்தருக்கு பொறாமை, ஒருத்தர் மேலே பொறாமை, ஒருத்தர் இகழ்ந்து பேசுறது, ஒருத்தரை பரியாசம் பண்ணுறது எல்லாமே இல்லை, உள்ளே இருக்கிற எண்ணங்கள் தான். ஒருத்தர் அவமரியாதையாக பேசுறது, இன்னும் அநேக காரியங்கள், மனுஷங்கள்கிட்ட இருக்கிற குறைகள். நம்மள்கிட்ட நிறைய குறைகள் இருக்குங்க. அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி, இசப்பா என்னில் சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தையின் மூலியமாக ஒரு வேண்டுதலாக நம்ம கேட்போம். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். நிலைவரமான ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போதில் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவாருங்க. உங்களோட சொந்த பலத்தால் இந்த சத்தியத்தை புரிஞ்சிக்கவும் முடியாது. இந்த சத்தியத்தினூடாக நடக்கவும் முடியாது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் நமக்கு தராங்க. நம்ம டவுன் ஆகும்போது, நம்ம தனியே எழுந்து வர்றதுக்கு, கூட யாரும் இல்லாட்டியும் தனியே எழுந்து வர்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர், இந்த வேதத்தை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசுவை புரிஞ்சிக்க முடியாது. இயேசு இல்லாமல் வீட்டுக்கு, ஹெவனுக்கு போக முடியாது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவர் ஒருவரே ஆண்டவர். நிலைவரமான ஆவி நம்மள புதுப்பிக்கணுங்க. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தும் சில பல விஷயங்கள் நம்மள்ட்ட குறைகளாக இருக்குது அப்படின்னா அதை புதுப்பிக்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிலைவரமான ஆவி, அந்த வரம், அந்த பரிசுத்த ஆவிங்கிற வரம் நிலைவரமாக நமக்குள்ள தங்க இருக்க புதுப்பிக்க ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்போம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். நம்ம எவ்வளோ தப்புகள் பண்ணுறோம், மனிதன் தான் தவறுகள் பண்ணுவோம். அந்த தவறுகளை உணர்ந்து, இப்போது ஒரு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அந்த வேலை ரொம்ப முக்கியம்னா, ஒரு தப்பை பண்ணிட்டீங்கன்னா அங்கே சாரி கேட்பீங்க. அதே மாதிரி மனித வாழ்க்கை நம்ம ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கும் போது நம்ம தவறுகள் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட விசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குற அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்போம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல். டெய்லியும் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணும்ல, அவருடைய சமூகத்தை இல்லை ஆவலோடு வரணுங்க, வாஞ்சியோடு வரணும். அந்த உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு எல்லாத்துக்கும் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். அவருடைய சமூகத்தில் வரும்போது உள்ள நம்மளை தள்ளாமல் இருக்கிறதுக்கு அவரோட இரக்கத்தை கேட்போம், அவருடைய கிருபையை கேட்போம். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். ஆவியானவர், பரிசுத்த ஆவியை, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். அப்பா, நான் எவ்வளோ தவறுகள் பண்ணாலும் என்னை திருப்பியும் மன்னித்து உம்முடைய சத்தியத்துக்கு நேராக நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியை எனக்குள்ளாக இருந்து எடுத்து போடாமல் இருங்கப்பா. வேணும்னே சில பல துணிகரமான பாவங்கள் செய்யும் போது உள்ள அந்த பாவத்திலிருந்து என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க அப்படின்னு கேட்போம். ஆண்டவர் ஜீவனுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். நம்ம உண்மையற்றவர்களாக இருந்தும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல வேண்டுதலாக கேட்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தீங்கள் நல்ல தகப்பனே இயேசுப்பா. உமது சத்தியத்துக்கு நேராக எங்களை நடத்தி செல்லுங்க. உமது ஆவியை, நிலைவரமான ஆவி எங்களுக்குள்ளாக புதுப்பிங்க ராஜா. சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லோரிடத்திலும் அன்பாய் பேசுகிற அந்த அன்பின் ஆவியை எங்களுக்குள்ளாக ஊற்றுங்க தகப்பனே. உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதிருங்க ராஜா. நீர் கொடுத்ததை திருப்பியும்
நாங்கள் இழந்து கொள்ளாதபடி, ஒரு சிம்சோன் எப்படி பரிசுத்த ஆவியானவர் விலகி போனதை அறிந்து கொள்ளாமல் இருந்தானோ, அந்த தவிர நாங்களும் பண்ணாதபடி ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுங்க தகப்பனே. எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் சப்பா நாங்கள் உணர்ந்து செயல்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. கிருபை செய்யுங்க. இன்னும் விசுவாசத்தை உம்மது மேல வைத்திருக்கிற இன்னும் அந்த விசுவாசத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தி தாங்கப்பா. உம்முடைய அன்புக்கு நேராக உம்முடைய அன்பின் பாதையில நாங்கள் நடத்தி செல்ல ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.